கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கர்த்தர் உங்களோடு கூட பேச இருக்கும் கர்த்தருடைய வார்த்தை சங்கீதம் 103 1 2 வசனங்கள். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். தாவீது தன் ஆத்துமாவுக்கு கட்டளையிடுகிறத நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். எப்படின்னா, என் வாழ்க்கையில் நிறைய காரியங்களை ஏசப்பா எனக்கு செய்திருக்கிறார். நான் கடந்து வந்த பாதைகளில் எத்தனையோ ஆபத்துகள், மரண கண்ணிகள், எத்தனையோ பாடுகள், உபத்திரவங்கள், அவை எல்லாவற்றிலிருந்தும் என் தேவன் என்னை பாதுகாத்தார் என்று சொல்லி மனதார கர்த்தரை தாவீது துதிக்கிறத நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். தாவீது தாயின் கருவில் உருவான நாள் முதல் அவர் கடந்து வந்த எல்லா பாதைகளிலும், அவர் முதிர் வயது வரையிலும் தேவன் அவரை கைவிடவே இல்லை. தேவன் அற்புதமாக தாவீதை பாதுகாத்தார். காரணம், கர்த்தர் அவர் வாழ்க்கையில், அவர் தாயின் கருவில இருக்கும்போது, அவர் சிறு வயதிலும் இள வயதிலும் அவர் கடந்து வந்த பாதைகளிலும் கர்த்தர் அவருக்கு செய்த நன்மைகளை நினைத்து கர்த்தரை துதிக்கிற ஒரு தாசனாக தாவீது காணப்பட்டார். அதனால தான் கர்த்தர் அவரை முதிர் வயது வரையிலும் அவர் கனிதந்து புஷ்டியும் பசுமையுமாக இருக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை அவருக்கு என்ன செய்தார், கொடுத்தாரு. அப்போ இந்த நாட்களிலுமே தாவீதை போல தேவனுடைய ஒவ்வொரு பிள்ளைகளும், ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் நம்ம வாழ்க்கையில் செய்திருக்கிற நன்மைகளை, தாயின் கருவில் உருவான நாள் முதல் இந்நாள் வரையிலும் கொஞ்சம் சற்று திரும்பி பாருங்களேன். உங்கள் வாழ்க்கையில் ஏசப்பா எவ்வளவோ நன்மைகளை செய்திருப்பார். மனிதருடைய தீமைகளுக்கும், பிசாசனுடைய கண்ணிகளுக்கும், சரீர பலவீனங்களுக்கும், மரண கண்ணிகளுக்கும், ஆபத்துகளுக்கும் ஏசப்பா உங்களை அற்புதமாக விலக்கி பாதுகாத்திருக்கிறார். அதை நினைச்சு ஒவ்வொரு நாளும் நீங்க அதிகமாக கர்த்தரை ஸ்தோத்திரிங்க, அவருக்கு நன்றி சொல்லுங்க. இன்னைக்கு ரொம்ப அதிகமாக நம்ம என்ன செய்யறோம்னா, ஒரு ஆண்டவருடைய பிள்ளைங்க நமக்கு வேண்டிய விண்ணப்பங்களை அதிகமாக ஆண்டவர்கிட்ட நம்ம செலுத்துவோம். ஆனால் விண்ணப்பங்களை அதிகமாய் நம்ம ஜெபத்தில் பாருங்களேன், நமக்கு அது வேணும் இது வேணும்னு சொல்லிட்டு நமக்கு என்னெல்லாம் தேவையோ, நமக்கானது, நம்ம பிள்ளைகளுக்கானது, தேசத்துக்கானது எல்லாமே கேட்குறோம். கேட்பதெல்லாம் சரிதான். அதற்கு முன்பாக சற்று நேரம் தேவன் நம்ம வாழ்க்கையில் செய்த நன்மைகளை நினைக்கணும். அன்றாடம் வேண்டிய பாதுகாப்பு, ஆகாரம், உணவு, உடை தேவன் அற்புதமாக நம்மளை என்ன செய்கிறாரு, நடத்தி வந்திருக்கிறார். அதை நினச்சி கொஞ்ச நேரம் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து அவர் கொஞ்ச நேரம் பாடல் பாடி அவர் செய்த நன்மைகளை நினச்சி ஸ்தோத்திரம் பண்ணி நன்றி சொல்லி அதுக்கப்புறம் நீங்கள் ஜெபத்துக்குள்ளே கடந்து போங்களேன். கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறவராக இருக்கிறார். கர்த்தர் செய்த நன்மைகளை நம்ம மறக்கவே கூடாது. அதான் சொல்றார் தாவீது அருமையா, என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, நீ அவருக்கு மட்டும் நன்றி சொல்லிக்கிட்டே இரு, அவர் தான் உன்னை அற்புதமாய் நடத்தினார். ஆமென். தாவீது ஆத்துமாவிட்ட பேசுறத பார்க்குறோம். அப்போ இன்றைக்கு நம்மளுமே ஒவ்வொரு நிமிடமும் தேவன் மனுஷர்கள் செய்கிற நன்மைகளாக பெருமையாக பேசுவோம். அதை செஞ்சாங்க, இதை செஞ்சாங்கன்னு மனுஷர்களை புகழ்ந்து பேசுவோம். ஆனால் இன்றைக்காவது நம்ம கர்த்தரை புகழ்ந்து பேசியிருக்கிறோமா? கர்த்தர் செய்த நன்மைகளை நான் நினைத்து நன்றி சொல்லியிருக்கிறோமா? அதை செய்யாதவர்கள் இந்த கால வேளையில் அதை நினச்சி மனதார அவருக்கு நீங்கள் நன்றி சொல்லுங்கள். அடுத்து சொல்கிறாரு, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அவரை ஸ்தோத்திரம் பண்ணும்போது உதட்டளவு அல்ல, உள்ளத்திலிருந்து வரணும். ஒரு சிலர்லாம் உதட்டில் சொல்லுவாங்க ஆண்டவருக்கு நன்றி ஸ்தோத்திரம் அப்படி பாதுகாத்தார் அப்படிம்பாங்க. ஆனால் உள்ளத்தின் இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவரை ஸ்தோத்திரிக்கிற பிள்ளைகளாக, அவருக்கு நன்றி சொல்லுகிற பிள்ளைகளாக நம்ம காணப்படணும். அடுத்து சொல்கிறாரு, என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி. வேற யாரையும் புகழ்ந்து நீ பேச வேண்டாம். இன்னைக்கு ஒரு மனிதர்கள் நமக்கு ஒரு உதவி செய்கிறாங்கன்னா அந்த மனிதர்கள் உள்ளத்தில் போய் கர்த்தர் பேசி கிரியை செஞ்சதுனால தான் அவங்க நமக்கு உதவி செய்கிறாங்க. அப்போ அதற்கான கனமும் மகிமையும் அது கர்த்தருக்குரியது. ஆனால் நம்ம கர்த்தருக்கு செலுத்தாமல் மனுஷர்களுக்கு போய் என்ன செய்வோம், நன்றி சொல்லுவோம், அவங்கள கனப்படுத்தி பேசுவோம், புகழ்ந்து பேசுவோம். அதுவல்ல, தேவனே நம் கடந்து வந்த பாதைகள் ஒவ்வொன்றிலும் நமக்கான ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது கர்த்தர், நமக்கு வேண்டிய பாதுகாப்பை கொடுத்தது கர்த்தர், நமக்கு வேண்டிய ஜீவன் சுகபல அனைத்தையும் கொடுத்தது கர்த்தர். கர்த்தருக்கே நன்றி சொல்லுவோம், அவருடைய நாமத்தையே உயர்த்துவோம். ஏசப்பா மட்டும் நம்ம வாழ்க்கையில் வரலேன்னு வச்சுக்கோங்களேன், அவர் மட்டும் நம்ம தெரிந்து கொள்ளலேன்னு வச்சுக்கோங்களேன், இன்றைக்கு நம்ம ஜீவன் எப்படியோ நஷ்டப்பட்டு போயிருக்கோம். ஆனால் ஆண்டுடைய பெரிதான கிருபையில் நம்ம எல்லாரையும் தெரிந்து கொண்டு நம்மளை ரட்சித்து அபிஷேகித்து அவருடைய செட்டையின் மறைவில் வச்சு ஒவ்வொரு நாளும்
பகலிலும் இரவிலும் எந்த சேதம் இல்லாமல் தேவன் நம்மளை பாதுகாத்து வாரார் பார்த்தீங்களா? அதனால் உள்ளான இருதயத்தின் ஆழத்தில் இருந்து அவருக்கு மனதார உணர்வோடு கூட முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு கூட அவருக்கு நன்றி சொல்லுகிற பிள்ளைகளாய் நம்ம என்ன செய்யணும், இருக்கணும். எத்தனையோ பேர்கிட்ட எவ்வளவோ நேரத்தை செலவு செய்கிறோம், எத்தனையோ வீணான வார்த்தைகளை பேசுகிறோம். சமயம் கிடைக்கும் பொழுது ஆண்டுடைய பாதத்தில் அமர்ந்து அவர் உங்களுக்கு செய்த நன்மைகளை நினைத்து பார்த்து நன்றி சொல்லிக்கொண்டே இருங்க, ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருங்க. இன்னும் நிறைய நன்மைகளை நீங்கள் என்ன செஞ்சுக்கிடலாம், பெற்றுக்கொள்ளலாம். அடுத்து சொல்கிறாரு, என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. உங்கள் வாழ்க்கையில் செய்த சகல காரியங்களையும் நீங்கள் மறக்கவே கூடாது. எவ்வளவு நன்மைகளை ஏசப்பா செய்திருக்கிறார். கொஞ்சம் தனியாக உட்கார்ந்து தாயின் கருவிலிருந்து வெளிப்பட்ட நாள் முதல் இந்நாள் வரையிலும் என் தேவன் என்னை எப்படியெல்லாம் நடத்தினார்னு சொல்லி தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து ஒரு மனமாக நினைச்சு பாருங்க. நிறைய நன்மைகளை ஆண்டு செய்திருப்பார். அதெல்லாம் உங்கள் ஞாபகத்துக்கு கொண்டு வருவார். அவர் ஞாபகத்துக்கு கொண்டு வரும்போது நீங்கள் ஒரு மனமாக அவருக்கு நன்றி சொல்லிக்கொண்டே இருங்க, ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருக்க. அவர் செய்த காரியத்தை நீங்கள் ஒரு நாளும் மறக்கக்கூடாது. நமக்கு வேண்டிய ஜீவன் சுகபலன் கொடுத்திருக்கிறார். எத்தனையோ வாதைகளுக்கு நம்மளை விலக்கி காத்திருக்கிறார். எத்தனையோ மனித சீற்றங்களுக்கு நம்மளை விலக்கி காத்திருக்கிறார். நம்மளையும் நம்ம பிள்ளைகளையும் நம்ம குடும்பங்களையும் தேவன் அற்புதமாக பாதுகாத்திருக்கிறார். அதை நினைச்சு அவருக்கு மனதார நன்றி சொல்லிக்கொண்டே இருப்போம். அதான் தாவீது சொல்றாரு, அவர் செய்த சகல உபகாரங்களையும், உனக்கு நிறைய காரியங்கள் அவர் செய்திருக்கிறார். அதான் சகல உபகாரங்கள். உனக்கு வேண்டிய ஜீவன் சுகபலன் மாத்திரமா? உனக்கு வேண்டிய ஆகாரம் என்ன, உனக்கு வேண்டிய சுகமான பாதுகாப்பு என்ன, உனக்கு வேண்டிய உறவுகள், உனக்கு வேண்டிய பணம் பொருள் சொத்து எல்லாமே உனக்கு கொடுத்துருக்கிறாரே. அதை நினைச்சு நன்றி சொல்லு. ஆனால் இந்த காலத்தில் பிசாசானவன் என்ன செய்கிறான் தெரியுமா? இப்போ நம்ம வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளை நினச்சே ஆண்டவரை முறுமுறுத்து கொண்டு குறை சொல்லி கொண்டே நம்ம வாழ்க்கையில் கடந்து வர வச்சிருக்கிறான். அதுவல்ல, முறுமுறுப்பு நமக்கு வேண்டாம், குறை சொல்கிற காரியங்கள் நமக்கு வேண்டாம். அது நமக்கு ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு அது தகுதியானதே கிடையாது. அப்போ மனதார ஆண்டவரை துதிக்க விடாமல், ஸ்தோத்திரம் பண்ண விடாமல், நன்றி சொல்ல விடாமல் பிசாசானவன் அந்த குறைவையே முன் வச்சு நம்மளை மனதார துதிக்க விட மாட்டேன்றான். அதனால் இன்றைக்கு நீங்கள் சாத்தானை ஜெயிக்கணும். இன்றைக்கு விடுதலையாய் நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவருடைய பாதத்தில் அமர்ந்து விடுதலையாக முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு அவருக்கு நன்றி சொல்லி பாருங்க. நீங்க துதிக்க 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 அவருடைய அபிஷேகம் இறங்கும், அவருடைய ஆளுகை இறங்கும், அவருடைய வழி நடத்துதல் உண்டாகும். நிறைய நன்மைகளை இன்னும் அதிகமாக கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பார். தாவீதுக்கு எப்படி தேவன் செய்தாரோ அதே போல நிறைய நன்மைகளை கர்த்தர் உங்களுக்கும் செய்து முதிர் வயதிலும் கடிதந்து புஷ்டி பசுமையுமா இருக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து நடத்துவதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். சகல உபகாரங்களையும் மறவாதீங்க. கர்த்தர் நிறைய காரியத்தை செய்திருக்கிறார். கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதேன்னு சொன்ன வார்த்தையின்படி அமர்ந்திருந்து அவர் செய்த நிறைய காரியங்களை நீங்கள் நினச்சி பார்த்து நன்றி சொல்லுங்க. அப்போ தேவன் உங்கள் நடுவிலே மகிமைப்படுகிறவராக இருக்கிறார். ஸ்தோத்திர பலிகிடுகிறவன் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறான் இருக்கு. ஸ்தோத்திரத்தினால கிருபைகள் பெருகுன்னு இருக்கு. நீங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்த அவருடைய கிருபைகள் உங்கள் வாழ்க்கை, உங்கள் குடும்பத்தில், தனிப்பட்ட ஜீவியத்தில், ஊழியத்தில் அவர் கிருபைகள் பெருகிக்கொண்டே இருக்கும். அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வசனத்தின் வழியாக ஆசீர்வதிக்க நான் ஜெபிக்கலாம். ஆமாண்டவரே, இந்த வார்த்தையின்படி இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு நீர் செய்த நன்மைகளை மறவாமல் ஸ்தோத்திரம் செய்ய, நன்றி சொல்ல, உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்த எங்கள் எல்லாருக்குமே கிருபை செய்யுங்க. அப்படி செய்ய